வெளிநாட்டுல கணவன் மகனோட தாய் செய்திருக்கக்கூடிய அசிங்கம் தீயாய் பரவும் காது கூசும் ஆடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிவகங்கை மாவட்டம் காரக்குடி சுப்பிரமணியபுரம் 4வது வீதியை சேர்ந்தவங்க தான் ஐயா பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சொல்ல போனோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளா கத்தார்ல பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. ஆண்டுகளுக்கு 5 முறை சொந்த ஊருக்கு உறவினர்களை பார்க்க, மனைவிய குடும்பத்தை பாக்குறத இவர் வழக்கமா வச்சிருக்காரு. இவருடைய மனைவி பூர்ணிமா, அதே மாதிரி 2 குழந்தைகள் காரைக்குடியில வசிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் கிரைம் த்ரில்லர் மூவியவே தாண்டுற மாதிரி இருக்கு. சாமின்ற அந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய மனைவி பூர்ணிமா, அதே மாதிரி திமுக பிரமுகர் சதீஷுக்கு திருமணம் தாண்டின உறவு இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. மனைவியுடைய செல்போன்ல ஒட்டு கேட்ட போது அதுல என்ன பதிவாயிருக்குன்னா, ஆபாசமான உரையாடல்கள் ஆதாரமா எடுத்திருக்காங்க. சதீஷ மகன் மாதிரி நினைச்சு இப்படி வீட்டுக்குள்ள அனுமதிச்சது இவ்வளவு பெரிய தவறா போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. மகனோட தாய் செய்யற வேலையா இது அப்படின்னு நொந்து போனதா சொல்றாங்க. இந்த ஆடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்துக்கு முன்னாடி கத்தார்ல இருந்து காரைக்குடிக்கு வந்த சாமி அப்படின்ற நபர் ஆவுடையார் கோவில்ல தன்னுடைய தாயை பார்க்க போயிருக்காரு. போயிட்டு திரும்புற சமயத்துல சதீஷ் அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட கூலிப்படையினரால் தாக்கப்பட்ட குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தென்கரை பகுதியில காரை வழிமறிச்சு கடத்தி போயிட்டு ஒரு மைதானத்துல மனைவி மகன் முன்னிலையில கடுமையா தாக்கப்பட்டதாகவும், இதுக்கு மனைவியுடைய கள்ள உறவு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து சாக்கோட்டை காவல்துறையினர் சதீஷ கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்காங்க. சாமி 30 ஆண்டு உழைப்புல தன்னுடைய குடும்பத்துக்கு நிறையவே சொத்து சேர்த்திருக்காரு. 6ல இருந்து 7 கோடி மதிப்பிலான சொத்து, 350 பவுன் நகை, கார், பைக் உள்ளிட்டவை மனைவி கிட்ட இருக்கிறதாவும், இது எல்லாத்தையுமே சதீஷுக்கு மாற்றினதாவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 35 லட்சம் மதிப்பிலான இடத்தை வாங்கி கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயமே மாறி இருக்கு. புதிய திருப்பமா சாமியுடைய மனைவி பூர்ணிமா அளித்திருக்கக்கூடிய புகார் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்துல செப்டம்பர் 8, 2025 அன்று அளிக்கப்பட்டிருக்க புகார்ல சாமி ஐயாவுக்கும் பக்கத்து வீட்டுல வசித்து வந்த கௌதமி என்பவங்களுக்கும் தகாத உறவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால அந்த பொண்ணு கர்ப்பமாகி இருக்காங்க. காரைக்குடி தனியார் மருத்துவமனையில பெண் குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுது. பூர்ணிமாவுடைய புகாரின்படி சாமி ஐயா தன்னுடைய 23 வயது மகள், 17 வயது மகனின் படிப்பு செலவு, அதுக்கடுத்து குடும்ப செலவுகளுக்கு பணம் அனுப்பாமல் கௌதமியோட மட்டும் நெருக்கமா இருந்திருக்காரு. தன்னுடைய தங்கை மகன் பிரசாந்துக்கு மருத்துவமனைக்கு போன சமயத்துல சாமி ஐயா தன்னை ஆபாசமாக பேசி நெஞ்சில ஏறி மிதிச்சு கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படுது. கௌதமியும் இவளை கொன்றால்தான் நாம வாழ முடியும்னு மிரட்டினதாவும் புகார்கள் வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய சாமி ஐயா மருத்துவமனையில தன்னுடைய மனைவியை தாக்கலன்னு மறுத்திருக்காரு. ஆனா கௌதமிக்கும் அவருக்கும் இடையில இருக்க உறவை பத்தி பெருசா எதுவும் சொல்லல. மழுப்பலான பதில் தான் வந்திருக்கு. மனைவியுடைய அந்தரங்க வீடியோக்களை அம்பலப்படுத்தினது நம்பிக்கை துரோகத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னாலும், தானும் இதே மாதிரி தகாத உறவுல ஈடுபட்டதா வெளியான புகார் அவங்கள உலக மகா உத்தம கணவர் அப்படின்னு காட்டிக்கொண்ட முகமுடிய கிழிச்ச மாதிரி இருக்கு. 2 பேருமே தங்களுடைய உறவுக்கு நேர்மையா இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறதுக்காகவே தகாத உறவுல ஈடுபட்ட மாதிரி தெரியுது. இந்த ஒரு வழக்குல யாரு சரி யாரு தவறு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை விட அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதுதான் குழப்பமா இருக்கு. மாத்தி மாத்தி புகார் அளிச்சுக்கிறாங்க. 2 பேருமே 2 பேருக்கும் உண்மையா இல்ல. கோர்ட்ல இதுக்கான முடிவு எப்படி இருக்கு போகுதுன்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.